ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவிழா நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37 முதல் 42 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 10:37 முதல் 42. தியான வசனம் 39ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவன் தன் ஜீவனை இழப்பது என்பது பல அர்த்தங்கள் நிறைந்ததாக உள்ளன. அவைகளில் ஒன்று சுயசித்தத்திற்கு மறித்தல், சுயத்தை சிலுவையிலே ஆணி அடிக்க கொடுத்தல் என்பதுதான் அதனுடைய பொருள். சுயசித்தத்திற்கு மறிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். சுயசித்தத்திற்கு மறித்தல் என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை புரிவாராக. மனிதன் தன்னுடைய சுயசித்தத்தை தன் ஜீவனாகவே கருதுகிறான். அவனது சொந்த விருப்பம் நிறைவேறாமல் போகும்போது அவனுடைய ஜீவனே அவனிலிருந்து எடுக்கப்பட்டது போன்ற ஒரு மரண வேதனையை அவன் அடைகிறவனாய் காணப்படுகிறான். உதாரணமாக, தாவீதின் நாட்களில் ஜீவித்து வந்த அகிதோப்பேல் என்பவனின் ஆலோசனையானது தேவனுடைய வாக்கை போல ராஜாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்த காலம் ஒன்று இருந்தது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் அப்சலோம் சிங்காசனத்தின் மேல் இருந்த சந்தர்ப்பத்தில் அகிதோப்பேல் அளித்த ஆலோசனை ஒரே ஒரு முறை புறக்கணிக்கப்பட்ட போது அதை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அது நிமித்தம் அவன் தன்னையே மாய்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனில் உள்ள சுயம் அவ்வளவு பலம் வாய்ந்த ஒன்றாக அவனுடைய ஜீவனுக்கு சமமானதாகவே இருக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜீவனை இழந்து போகுதல் என்பது நாம் நம்முடைய சுயசித்தத்திற்கு மறிப்பதை உள்ளடக்கியதாகும். நாம் நம்முடைய சுயசித்தத்திற்கு மறித்தவர்களாக தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்வதையே மனப்பூர்வமாய் விரும்பி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கும் சுய விருப்பங்களுக்கும் சுய ஞானத்திற்கும் சுய வழிகளுக்கும் சுய நலன் கருதலுக்கும் மறித்தவர்களாக தேவனுடைய வழிகளுக்கும் தேவ ஞானம் போதிக்கின்ற சத்தியங்களுக்கும் பிறருடைய நன்மையை கருதுகின்ற வாழ்க்கைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது பவுல் சொல்வதைப் போல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 கூறுவதைப் போன்று அது நம்முடைய அனுபவமாக மாறுகிறது. இதனையே ஆண்டவராகிய இயேசு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று உரைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது இனி அசைய முடியாது. நான் இந்த உலகத்திற்கு மறித்து விட்டேன், என்னுடைய சுயத்திற்கு நான் மறித்து விட்டேன். என் சுய இஷ்டத்தின் பிரகாரமாக நான் என் கையை அசைக்கவோ காலை அசைக்கவோ அல்லது தலையை சாய்க்கவோ முடியாது. என்னை முழுமையுமாய் சிலுவையிலாக நான் அறையும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி அவர்தான், எல்லாமே அவர்தான். ஆகையினால் தான் கிறிஸ்துவே என்று பவுலடிகளார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை என்பது நாம் நம்முடைய சுயசித்தத்தை முற்றிலுமாக பலியாக்குகின்ற ஒரு பலிபீடமாகும். அங்கேதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். எழுத்தின்படியுள்ள ஒரு சிலுவையில் ஒரு மரப்பலகையின் குறுக்கே மற்றொரு மரப்பலகை வைக்கப்படுகிறது. நம்முடைய சுயசித்தத்தை தேவ சித்தம் குறுக்கிடுவதே சிலுவையாகும். பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நாம் நம்முடைய சுயசித்தத்தை தேவனுக்கு சமர்ப்பிப்பதே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுதலாகும். ஒரு காலத்தில் நாம் நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து வந்தோம். ஆனால்
நாம் கர்த்தருடைய சிலுவை அண்டை வந்து நமக்காக அவர் நொறுக்கப்பட்டதை விளங்கி கொண்டது முதல் நாமும் அவ்விதமாகவே நொறுக்கப்படவும் சுயசித்தத்திற்கு மறிக்கவும் பிதாவின் சித்தத்தை செயல்படுத்தவும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். சுயசித்தம் என்பதில் சுயமாக சிந்தித்தல், சுயமாக பார்த்தல், சுயமாக பேசுதல், சுயமாக செவிகளால் கேட்குதல், சுயமாக கிரியை செய்தல், சுயமாக நடத்தல் போன்றவைகளெல்லாம் உள்ளடங்கியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு தம்மை குறித்து நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை என்று யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம், 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனங்களிலே அவர் கூறியிருக்கிறதை பார்க்க முடியும். ஆம், அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார் என பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் அது ஒரு தரம் குறைந்த ஒன்றாக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான கருத்து என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுயசித்தம் செய்வதற்கு பலவீனராகவும் தேவ சித்தம் செய்வதற்கோ பலவானாகவும் இருந்தார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தம்மை குறித்த பிதாவின் சித்தத்தை அவரால் வெகு துல்லியமாக நிறைவேற்றி முடிக்க முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் சத்துருக்கள் அவரை பிடிக்கும்படி வந்தபோது, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்பதாக தம்முடைய சீஷனாகிய பேதுருவினிடத்தில் ஆண்டவர் கேட்டதிலிருந்து தம்மை குறித்த தமது பிதாவின் சித்தத்தை துல்லியமாக நிறைவேற்றுவதில் தேவன் எவ்வளவு கருத்துள்ளவராய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் தம்முடைய ஜீவிய காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்திலாயினும் தேவ சித்தத்திற்கு மாறான ஒன்றை செய்ய முற்படவில்லை. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று மத்தேயு 26-24 என்ற அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அறிக்கையுடன் கல்வாரி பாதையை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஜனங்களை நோக்கி சவால் விடுத்த மகா நீதிபரரும் மகா பரிசுத்தரும் குற்றமற்றவருமாகிய அவர் ஒரு குற்றவாளியைப் போல 2 கள்ளர்களின் நடுவில் ஒரு பிரதானமான கள்ளனைப் போல சிலுவையில் தொங்குவதற்கும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் முற்றிலுமாக சுயசித்தத்திற்கு மரித்தவராக பிதாவின் சித்தம் செய்ய தம்மை ஒப்பு கொடுத்த போது பரமபிதாவின் கரமும் அவரது ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் ஏரோதும் பிலாத்துவும் புறஜாதியராகிய ரோமரும் யூதரும் சேர்ந்து அவரில் நிறைவேற்றி முடித்தனர் என்பதை அப்போஸ்தலர் 4:27-28 வசனங்கள் சொல்லுகிறது. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 13:29 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை. ஆகவே அவரை நொறுக்க சித்தமாயிருந்த பரமபிதாவானவரால் அவருக்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்த அனைத்தையும் அவருக்கு செய்து முடிப்பது சத்துருக்களுக்கு வெகு லகுவாக இருந்தது. விதமாக பரமபிதாவின் நேசகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இதனையே ஆண்டவர் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்பதாக ஆண்டவர் முன்பதாகவே கூறினார். நாம் சுயசித்தத்திற்கு மறித்து தேவ சித்தம் செய்வதற்கு இவ்விதமாக அவர் நமக்கு சிறந்ததொரு முன்மாதிரியாக திகழ்கிறார். நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்முடைய சுயசித்தத்தை பலியாக்கி தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளுவான் என்று யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நமது ஆண்டவர் கூறுகிறதை வாசிக்கிறோம் அல்லவா?
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அறையப்படுவதை குறித்ததான ஒரு காரியத்தை ஒரு தேவ மனிதர் விதமாக சொல்லுகிறார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நாம் சுமந்து கொண்டு கர்த்தரை மாத்திரம் பின்பற்றினால் போதும். நம்மை அந்த சிலுவையில் அறைவதற்கு தேவையான சுத்தியல், ஆணிகள் போன்ற மற்ற உபகரணங்களை தேவனே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நம்மோடு கூட பணிபுரியும் ஒரு நபர் அந்த சுத்தியலாகவும், நம் வீட்டார் ஒருவேளை அந்த ஆணிகளாகவும் இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருத்தல் மகிமையானதோர் வாழ்க்கையாகும். அதில் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பது நம்முடைய ஜீவியத்தின் அனுபவமாக இருக்கும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுயத்திற்கு எங்களை மறிக்க கொடுத்தவர்களாக, சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்களாக, இனி என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சுய சித்தத்தை பலிபீடத்திலே நான் பலியாக்கி என் தேவனுடைய சித்தத்தை சிறமேற்கொண்டு தேவனுடைய சித்தம் செய்கிற அடிமையாக என்னை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஆண்டவர், எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாங்கள் பின்வாங்கி விடாதபடி, சுயத்திற்கு இடம் கொடுத்து விடாதபடி தேவனுடைய வல்லமை எங்களை தாங்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.